ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் யோகேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா இந்தியன் எக்கனாமியில் 5th சாப்டர் பிளானிங் இன் இந்தியா பார்ட் 2. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கண்டென்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சென்ட்ரல் பிளானிங். சென்ட்ரல் லெவலில் கொண்டு வந்த 3 பிளான்ஸை பற்றி பார்ப்போம். ஒன்று 5 இயர் பிளான்ஸ், ரெண்டாவது 20 பாயிண்ட் ப்ரோக்ராம், தேர்டு எம்பி லாட்ஸ் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம். செகண்ட் பார்த்திங்கன்னா மல்டி லெவல் பிளானிங். இதில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லெவல் பிளானிங், ஸ்டேட் லெவல் பிளானிங், டிஸ்ட்ரிக்ட் லெவல் பிளானிங், பிளாக் லெவல், லோக்கல் லெவல் பிளானிங் பற்றிலாம் பார்ப்போம். தேர்ட் பார்த்தீங்கன்னா வே டு டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங். டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங்க்கு நம்ம எப்படி வந்தோம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா தி பிளானிங் கமிஷன், த ஃபினான்ஸ் கமிஷன். இதில் பார்த்தீங்கன்னா பிளானிங் கமிஷன் அப்புறம் ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி பார்ப்போம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எ கிரிட்டிக்கல் எவாலுவேஷன். பிளானிங் கொண்டு வந்ததுலேருந்து என்ன கிரிட்டிசிசம்லாம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பிளானிங். நேஷ்னல் லெவலில் ஒரு பிளானை உருவாக்கி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் நிதி கொடுத்தா அதுதான் சென்ட்ரல் பிளான்ஸ்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் 3 சென்ட்ரல் பிளான்ஸ் அது மாதிரி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 இயர் பிளான், செகண்ட் பார்த்தீங்கன்னா 20 பாயிண்ட் ப்ரோக்ராம், தேர்டு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 இயர் பிளான்ஸ். சென்ட்ரல் பிளான்ஸ்லேயே ரொம்ப முக்கியமான ஒன்று தான் இந்த 5 இயர் பிளான். சில நேரத்தில் ஆனுவல் பிளான்ஸையும் கொண்டு வந்திருப்பாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பிளான். இதோட பீரியட் 1951லேருந்து 56 வரைக்கும். இதில் அக்ரிகல்ச்சருக்கு அதிகமான கவனத்தை கொடுத்து வந்திருப்பாங்க. பிளானில் 44.6% பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ்க்கு சாதகமாக பிளான் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளான். இதோட பீரியட் 1956லேருந்து 61 வரைக்கும். இதில் வேகமாக தொழில்மயமாகணும்னு சொல்லிட்டு ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்க்கும் அப்புறம் கேபிட்டல் குட்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்ட் பிளான். இதோட பீரியட் 1961லேருந்து 65 வரைக்கும். இதோட அப்ஜெக்டிவ்ஸில் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரை டெவலப் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட் டைம் ரீஜனல் லெவல்லையும் சமமாக டெவலப் ஆகணும்னு சொல்லிட்டு ஏம் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் இந்த பீரியடில் நம்ம 2 வார் சைனா அண்ட் பாகிஸ்தான் கூட நடந்திருக்கும். அப்புறம் மோசமான பஞ்சமும் வறட்சியும் ஏற்பட்டிருக்கும். அதனால் இந்த பிளானோட டார்கெட் அச்சீவ் பண்ண முடியாமல் அட்டர் ஃப்ளாப் ஆகியிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 3 வருஷத்துக்கு ஆனுவல் பிளான்ஸ் தான் மேக் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் வீக்காக இருந்ததாலையும் சைனா கிட்ட தோற்றதுனால மன உறுதி கம்மியாக இருந்திருக்கும். இந்த பீரியடை எக்கனாமிஸ்ட்டும் எதிர்கட்சிகளும் பிளான் ஹாலிடேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர்த் பிளான். இதோட பீரியட் 1969லேருந்து 74 வரைக்கும். இந்த பிளானை டிஆர் கட்கில் அவர் பிளானிங் கமிஷனோட டெப்யூட்டி சேர்மனாக இருந்திருப்பாரு. அவர் ஃபார்முலேட் பண்ண ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. இந்த பிளானோட மெயின் ஃபோக்கஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரோத்தில் ஸ்டெபிலிட்டி காட்டுறதும் அப்புறம் தற்சார்போடு இருக்கிறதுல ப்ராக்ரஸ் காட்டுறதுன்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் அந்த டைமில் நம்ம நாட்டில் வறட்சி ஏற்பட்டிருக்கும். கூடவே இந்தோ பாகிஸ்தான் வார் 1971-72ல் நடந்திருக்கும். இதனால் கேபிட்டல் டைவர்ஷன் ஏற்பட்டு பிளானுக்கு நிதி நெருக்கடி ஏற்பட்டிருக்கும். அடுத்தது 5th பிளான் பார்த்தீங்கன்னா இதோட பீரியட் 1974லேருந்து 79 வரைக்கும். இந்த பிளானோட ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா வறுமையை போக்குறதும் தற்சார்போடு இருக்கிறதும். இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பணவீக்கம் ஏற்பட்டிருக்கும். புது ஃபங்க்ஷன்ஸை ஆர்பிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணியிருப்பாங்க. நேஷனல் எமர்ஜென்சிலாம் கொண்டு வந்திருப்பாங்க. சென்டரில் கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகியிருக்கும். ஜனதா பார்ட்டி 1977ல் பவருக்கு வந்திருப்பாங்க. இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 5th பிளானை அதோட பீரியடுக்கு முன்னாடியே கட் ஷார்ட் பண்ணியிருப்பாங்க. 1978-83 பீரியடுக்கு 6th பிளானை லான்ச் பண்ணியிருப்பாங்க. இதை ரோலிங் பிளான்னு கூப்பிட்டாங்க. 1980ல் காங்கிரஸ் கவர்மெண்ட் திரும்பவும் ஆட்சிக்கு வரும்போது ஜனதா கவர்மெண்ட் கொண்டு வந்த 6th பிளானை கைவிட்டுட்டு புது 6th பிளானை 1980-85 பீரியடுக்கு லான்ச் பண்ணாங்க. பட் ஆனால் ஜனதா கவர்மெண்ட்டோட 2 ஃபினான்ஷியல் இயர் பிளான் ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆகியிருக்கும். அதில் ஃபஸ்ட் இயரை 5th பிளானில் விட்டு போன 1 இயரில் சேர்த்துருப்பாங்க. இன்னொரு இயரை ஆனுவல் பிளானாக அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது 6th பிளான் பார்த்தீங்கன்னா இதோட பீரியட் 1980லேருந்து 85 வரைக்கும். இதில் கரிபி ஹட்டோ அப்படிங்கிற ஒரு ஸ்லோகனோட லான்ச் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா வறுமையை போக்குறது. இந்த பிளானில் கிராமப்புறங்களில் சோஷியோ எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு வலியுறுத்தி இருப்பாங்க. அடுத்தது 7th பிளான் பார்த்தீங்கன்னா இதோட பீரியட் 1985லேருந்து 90 வரைக்கும். இந்த பிளானில் என்ன வலியுறுத்தி இருப்பாங்கன்னா வேகமாக உணவு தானியங்களை உற்பத்தி பண்ணுறது, அதிகமாக வேலைவாய்ப்பை கிரியேட் பண்ணுறது, அப்புறம் உற்பத்தி திறனை அதிகமாக்குறது. அப்புறம் 1989ல் கிராமப்புற ஏழைகளுக்கு ஊதியத்தோட வேலைவாய்ப்பை கிரியேட் பண்ணுறதுக்கு ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா அப்படிங்கிற ஸ்கீமை லான்ச் பண்ணியிருப்பாங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து 2 ஆனுவல் பிளான்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா அந்த டைமில் வந்து சென்ட்ரல் லெவலில் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் வந்து ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டு இருந்துச்சு. அப்புறம் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸும் வந்து மாறிட்டு இருந்துச்சு. அதனால 8th பிளானை வந்து 1992 பீரியடுக்கு வந்து மூவ் பண்ணிட்டாங்க. இந்த 2 ஆனுவல் பிளானுமே வந்து 8th பிளானுக்கு பேஸாக வச்சு கிரியேட் பண்ணியிருப்பாங்க. சமூகத்தில் வந்து மாற்றத்தை கொண்டு வரணும்னு, வேலை வாய்ப்பை வந்து அதிகரிக்கணும்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து 8th பிளான் பார்த்தீங்கன்னா வந்து இதோட பீரியட் வந்து 1992 இருந்து 97 வரைக்கும். இதை வந்து ஒரு புது எக்கனாமிக் என்விரான்மெண்ட்ல வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பிளான் மேக்ரோ எக்கனாமிக் பாலிசிஸோட உள்ளடக்கி வந்திருக்கும். என்னெல்லாம் இருந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்கனாமியில் ஸ்டேட்டோட ரோல் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. எக்கனாமியில் பிரைவேட் செக்டரோட ரோல் வந்து அதிகமாக இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டருக்கு வந்து அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. பிளான் பண்ணாத செலவுகள் வந்து அதிகரிக்கிறதையும் அப்புறம் நிதி பற்றாக்குறையை செக் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. சப்சிடிஸ் கொடுக்கறத பற்றி ஃபோக்கஸ் பண்ணி மாற்றி அமைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங்கை கொண்டு வரதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசமை சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அதிகமாக வந்து அக்ரிகல்ச்சருக்கும் கிராமப்புறங்களில் நடக்கிற ஆக்டிவிட்டிஸ் சைடில் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து 9th பிளான் பார்த்தீங்கன்னா வந்து இதோட பீரியட் வந்து 1997லேருந்து 2002 வரைக்கும். இதை வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் ஃபினான்ஷியல் கிரைசிஸ்னால எக்கனாமி ஸ்லோடவுன் ஆகும்போது லான்ச் பண்ணியிருப்பாங்க. என்னதான் வந்து லிபரலைசேஷன் ப்ராசஸ், அதாவது தாராளமயமாக்கல் ப்ராசஸை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாலுமே வந்து எக்கனாமி வந்து குழப்பமான நிலையிலிருந்து வெளியே தான் இருந்துச்சு. இந்த பிளானில் வந்து 7% ஹை க்ரோத் ரேட்டுக்கு மட்டும் வந்து டார்கெட் பண்ணல, அது கூட வந்து சோஷியல் அப்ஜெக்டிவ்ஸ், சமூகத்தை வழிநடத்துறதுக்கும் டார்கெட் பண்ணியிருப்பாங்க. இந்த பிளானில் வந்து 7 பேசிக் மினிமம் சர்வீசஸ்க்கு வந்து அழுத்தம் கொடுத்துருந்துருப்பாங்க. லைக் வந்து பாதுகாப்பான குடிநீர் வழங்குறது, பிரைமரி ஹெல்த் சர்வீசஸ்லாம் வந்து வரும். அப்புறம் இந்த பிளானில் வந்து சில இஷ்யூஸ்க்கு வந்து டாப் ப்ரையாரிட்டி கொடுத்துருந்துருப்பாங்க. லைக் வந்து கவர்மெண்ட்டுக்கு வருவாய் வர்றது வந்து கம்மியாகி இருக்கிறதுக்கு பிஎஃப், பென்ஷன், இன்ட்ரெஸ்ட் ரேட், சப்சிடிஸ்லாம் வந்து குறைக்கிறது. அப்புறம் வந்து டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங்லாம் வந்து வரும். அடுத்த 10th பிளான் பார்த்தீங்கன்னா வந்து இதோட பீரியட் வந்து 2002லேருந்து 2007 வரைக்கும். இந்த பிளானில் வந்து நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலோட அதிகமான பார்ட்டிசிபேஷன் இருக்கணுன்றது வந்து நோக்கமாக இருந்துச்சு. நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் வந்து பிளானிங் கமிஷனுக்கு அட்வைசரி பாடியாக இருந்தாங்க. இந்த பிளானில் இருந்த மேஜரான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து 10 இயர்ஸில் நம்மளோட பெர் கேபிட்டா இன்கம், அதாவது நம்ம நாட்டில் சராசரியாக ஒரு பர்சனோட இன்கம்மை வந்து டபுள் ஆக்குறது, அக்ரிகல்ச்சர் செக்டரை வந்து எக்கனாமியோட பிரைம் மூவிங் ஃபோர்ஸாக டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதை பற்றி சொல்லியிருப்பாங்க. மானிட்டரபிள் டார்கெட்ஸை வந்து செட் பண்ணியிருப்பாங்க. பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸோட அதிகமான இன்வால்மெண்ட்டோட பிளானிங்கில் வந்து ஸ்டேட்டோட ரோலை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. சோஷியல் செக்டார்ஸ்க்கு வந்து அதிகமான அழுத்தம் கொடுத்துருந்துருப்பாங்க. லைக் வந்து ஹெல்த்துக்கு, எஜுகேஷனுக்குலாம். அடுத்து 11th பிளான் பார்த்தீங்கன்னா வந்து இதோட பீரியட் பார்த்தீங்கன்னா வந்து 2007லேருந்து 2012 வரைக்கும். இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா வந்து க்ரோத் ரேட் வந்து 10%க்கு டார்கெட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இன்க்ளூசிவ் க்ரோத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருந்துருப்பாங்க. அதாவது சமுதாயத்தில் இருக்கிற எல்லா மக்களும் வந்து வளர்ச்சி அடையணும்னு சொல்லிட்டு முக்கியத்துவம் கொடுத்துருந்துருப்பாங்க. இந்த 10% க்ரோத் டார்கெட்டுக்கு கவர்மெண்ட்டுக்கு மேஜர் கன்சர்னாக இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து அதிகமான பணவீக்கம், இதனால் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாகும், ப்ரொடக்ஷனும் கம்மியாகும். செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி சம்பாதிக்கிறது வந்து வேகமாக சுருங்கிடும். தேர்ட் பார்த்தீங்கன்னா வந்து உணவு தானியங்கள் வந்து காஸ்ட்லி ஆகிறதால ஏழைகள்லாம் வந்து கஷ்டப்படுவாங்க. ஃபோர்த் பார்த்தீங்கன்னா வந்து ஆயில் ப்ரைஸ் வந்து காஸ்ட்லி ஆகிறது. அடுத்தது 12th பிளான் பார்த்தீங்கன்னா வந்து இதோட பீரியட் வந்து 2012லேருந்து 2017 வரைக்கும். இந்த பிளானுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரியிலேருந்து 950 சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இன்புட் கொடுத்துருந்துருப்பாங்க. அப்புறம் சோஷியல் மீடியா வழியாகவும் வந்து சிட்டிசன்ஸ்லாம் வந்து சஜஷன்ஸ் கொடுத்துருந்துருப்பாங்க. 12th பிளானோட மேஜர் டார்கெட்ஸ், கீ சேலஞ்சஸ், இன்னும் அப்ரோச் ஃபாலோ பண்ணணும்னு 12th பிளானோட டிராஃப்ட் அப்ரோச் பேப்பரில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதில் இருக்கிற அப்ஜெக்டிவ்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து க்ரோத் ரேட் வந்து 9%க்கு டார்கெட் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து அக்ரிகல்ச்சர் செக்டரில் 4%க்கு ஆவரேஜ் க்ரோத்தும், ஃபுட் கிரெயின்ஸில் வந்து வருஷத்துக்கு 2% க்ரோத்தும், நான் ஃபுட் கிரெயின்ஸில் வந்து 5 to 6% க்ரோத்தும் வந்து டார்கெட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இதனால் பணவீக்கத்தால் வர ப்ரெஷரை வந்து கட்டுப்படுத்த முடியும்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து செயல்திறனை இம்ப்ரூவ் பண்ணுறது. ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா வந்து எனர்ஜி, அதாவது பவரோட தேவை வந்து அதிகமாக தேவைப்படும்னு சொல்லியிருப்பாங்க. சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா வந்து ஜிடிபி வந்து 9%க்கு க்ரோ ஆகணும்னா எனர்ஜி சப்ளைஸோட க்ரோத் ரேட் வந்து 6.5%லேருந்து 7% வந்து பர் இயர் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. செவன்த் பார்த்தீங்கன்னா வந்து நிலக்கரியை இறக்குமதி செய்கிறது வந்து அதிகமாகும்னு கணிச்சிருப்பாங்க. எயித்து பார்த்தீங்கன்னா வந்து கம்மியான எனர்ஜியை யூஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணுறது, அதாவது எனர்ஜி இன்எஃபிஷியன்சியை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நைன்த்து பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட் பாலிசி பற்றி சொல்லியிருப்பாங்க. டென்த்து பார்த்தீங்கன்னா வந்து நிலத்தை கையகப்படுத்துகிற சட்டத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. 11th பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்த், எஜுகேஷன், ஸ்கில் டெவலப்மெண்ட் ஏரியாவில் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. 12th பார்த்தீங்கன்னா வந்து 9% க்ரோத் ரேட்டை அச்சீவ் பண்ணணும்னா
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டருக்கு வந்து அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்னு சொல்லியிருப்பாங்க. 13th பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஸ்கல் கரெக்ஷன் வேணும்னு சொல்லியிருப்பாங்க. லைக் வந்து கவர்மெண்ட்டோட செலவுகளை வந்து கம்மி பண்ணுறது, டேக்ஸ் ரெவன்யூஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கிட்ட இருக்க ரிசோர்ஸஸை வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறதை பற்றி சொல்லியிருப்பாங்க. 12th பிளானோட அப்ரைசல் டாக்குமெண்ட் வந்து நித்தி ஆயோக் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து க்ரோத் ரேட் வந்து மேக்ஸிமம் 7.75% வந்து எஸ்டிமேட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து 2வது சென்ட்ரல் பிளான் 20 பாயிண்ட் ப்ரோக்ராம். இதை வந்து ஜூலை 1975 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்கீம்ஸை வந்து கோஆர்டினேட் பண்ணி மானிட்டர் பண்ணுறதுக்காகவும், அப்புறம் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்களோட, அதுவும் கிராமப்புறங்களில் இருக்கிற மக்களோட வாழ்க்கை தரத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது தான் வந்து இதோட பேசிக் அப்ஜெக்டிவ். இந்த ப்ரோக்ராம் வந்து 1982 1986 வந்து மாற்றி அமைச்சிருப்பாங்க. டிபிபி 86 இந்த 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் 1986 வந்து 119 ஐட்டம்ஸை வந்து 20 பாயிண்ட்ஸில் வந்து குரூப் பண்ணியிருப்பாங்க. அதில் கிராமப்புறங்களில் வாழ்க்கை தரத்தை இம்ப்ரூவ் பண்ணுறது ரிலேட்டடாக வந்து இருந்துச்சு. அடுத்தது 21st செஞ்சுரியில் இருக்கிற சேலஞ்சஸை பேஸ் பண்ணி டிபிபி 86 வந்து டிபிபி 2006ன்னு மாற்றி ரீஸ்ட்ரக்சர் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் 2015 நடுவில் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து இந்த ப்ரோக்ராமை வந்து மானிட்டர் பண்ணி பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்து ரிப்போர்ட் கொடுத்துருந்துருப்பாங்க. அதில் வந்து இந்த ப்ரோக்ராமோட பயன்பாடு வந்து முடிஞ்சிடுச்சு, ஸோ வந்து வேணான்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் வந்து இன்டர் மினிஸ்ட்ரியல் குரூப்போட ரெக்கமெண்டேஷன் படி ரீஸ்ட்ரக்சர் பண்ணலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருப்பாங்க. அதுபடி வந்து நித்தி ஆயோகோட கவர்னிங் கவுன்சிலோட ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷனோட ஆல்ரெடி இருந்த 50 சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸை வந்து 30 ஸ்கீம்ஸாக வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணியிருப்பாங்க. அடுத்து லாஸ்ட் சென்ட்ரல் பிளான் பார்த்தீங்கன்னா வந்து எம்பி லேட்ஸ், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம். இதை வந்து டிசம்பர் 23rd 1993 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்கீம் படி ஒரு எம்பிக்கும் வந்து ஒரு சர்டைன் அமௌண்ட் வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு அந்த எம்பி வந்து அவரோட தொகுதிக்கு வந்து ஏதாச்சும் செய்யணும், லைக் வந்து பஸ் ஸ்டாண்ட் கட்டி தரதெல்லாம். அந்த ஒர்க்கை வந்து எம்பி வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவார். 1993 வந்து 5 லட்சம் ஒரு எம்பிக்கும் கொடுத்தாங்க. 1994 95 வந்து 1 கோடியாக இன்க்ரீஸ் பண்ணாங்க. 1998 99 வந்து 2 கோடியாக இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஏப்ரல் 2011 வந்து 5 கோடியாக இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன் லெவலில் இருக்கிற ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து இந்த ஸ்கீம் வந்து டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங்க்கு எதிராக இருக்குன்னு சொல்லிட்டு நீக்க சொல்லியிருப்பாங்க. மே 2014 மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து இந்த ஸ்கீமை வந்து ரிவைஸ் பண்ணி கைட்லைன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்கீம் கீழே என்ன விஷயத்துக்கு மட்டும் அந்த ஃபண்டை வந்து யூஸ் பண்ணலான்ற ஐட்டம்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் வந்து என்ன விஷயத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்ற ஐட்டம்ஸையும் வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து பழங்குடி மக்கள் இருக்கிற ஏரியாஸில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஆகிற மேக்ஸிமம் அமௌண்ட்டை வந்து 50 lakhsலேருந்து 75 lakhs வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. தேர்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்கீம் கீழே வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ்க்காகவும் வந்து செலவு பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா வந்து பாதியிலேயே ஸ்டாப் பண்ண இல்லைனா வந்து சஸ்பெண்ட் ஆகியிருக்கிற எம்பி லேட்ஸ் ஒர்க்கை வந்து அந்தந்த ஸ்டேட்டே வந்து கம்ப்ளீட் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. ஃபிஃப்த் பார்த்தீங்கன்னா வந்து நேச்சுரல் இல்லைனா மேன்மேட் கெலாமிட்டிஸ், அதாவது அழிவுகளுக்கு வந்து இந்த ஸ்கீம் மூலிமா வர ஃபண்ட்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா வந்து எம்பி வந்து அவர் தொகுதிக்கோ இல்லைனா வேற தொகுதிக்கோ இல்லைனா வந்து வேற ஸ்டேட் யூனியன் டெரிட்டரி கூட வந்து அந்த ஃபண்டை வந்து செலவு பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. செவன்த் பார்த்தீங்கன்னா வந்து மற்ற சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸோட சேர்த்தும் ஒர்க் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. எயித்து பார்த்தீங்கன்னா வந்து லோக்கல் பாடிஸோட ஃபண்ட்ஸ் கூட சேர்த்தும் வந்து ஒர்க் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. நைன்த்து பார்த்தீங்கன்னா வந்து பப்ளிக் அப்புறம் கம்யூனிட்டி கான்ட்ரிபியூஷனையும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. 10th பார்த்தீங்கன்னா வந்து 1 MP 1 ஐடியா அப்படிங்கிற ஆனுவல் காம்படிஷனில் யார் இன்னோவேட்டிவ் ஐடியா கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணுறதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து இம்ப்ளிமெண்டேஷன் அப்புறம் ஆடிட்டிங்க்கு வந்து ஒழுங்கான வழியை வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து மல்டி லெவல் பிளானிங். 1950s எண்டில் 1960s ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்டேட்ஸ் வந்து ஸ்டேட் லெவலில் வந்து பிளானிங் வேணும்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணியிருப்பாங்க. 1960s நடுவில் சென்டர் வந்து ஸ்டேட்டுக்கு பிளான் பண்ணுற பவரை வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. 1980s ஸ்டார்டிங்கில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து மல்டி லெவல் பிளானிங் வந்து இருந்துச்சு. மல்டி லெவல் பிளானிங்கோட ஸ்ட்ரக்சர் அதோட லெவல் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து சென்ட்ரல் லெவல் பிளானிங். இதில் வந்து 3 டைப்ஸ் இருந்துச்சு: 5 year plans, 20 point ப்ரோக்ராம், அப்புறம் வந்து எம்பி லேட்ஸ். செகண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேட் லெவல் பிளானிங். 1960s இருந்து ஸ்டேட்ஸ் வந்து ஸ்டேட் லெவல் பிளானிங் பாடிஸ் சீஃப் மினிஸ்டர் தலைமையில் ஸ்டேட் பிளானிங் போர்டு வந்து பிளானிங் பண்ண ஆரம்பித்தாங்க. சென்டரில் இருக்கிற மாதிரியே வந்து பிளானோட டேர்ம் வந்து 5 years. தேர்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் பிளானிங். 1960s லாஸ்ட்ல இருந்து ஸ்டேட்டில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் தலைமையில் டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் போர்டு வந்து பிளான் பண்ண ஆரம்பித்தாங்க. டிஸ்ட்ரிக்ட் பிளான்ஸை வந்து நகரங்களில் முனிசிபாலிட்டிஸும் கார்பரேஷனும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க.
கிராமப்புறங்களில் வந்து பஞ்சாயத்து வந்து பிளாக்ஸ் வழியாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. 4th லெவலில் பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் லெவல் பிளானிங். டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் போர்டுக்கு கீழே பிளாக் லெவல் பிளானிங் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 5th லெவலில் பார்த்தீங்கன்னா வந்து லோக்கல் லெவல் பிளானிங். இவங்களோட நோடல் பாடியும் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் போர்டு தான். இதில் வந்து 3 வேரியன்ட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து வில்லேஜ் லெவல் பிளானிங், செகண்ட் வந்து ஹில் ஏரியா பிளானிங், தேர்ட் வந்து ட்ரைபல் ஏரியா பிளானிங். இந்த மல்டி லெவல் பிளானிங் கொண்டு வந்ததே வந்து டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங்கை வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு தான். பட் வந்து பல ரீசன்னால வந்து அது ஃபெயில் ஆகியிருக்கும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து மக்களோட பார்ட்டிசிபேஷனை வந்து ப்ரொமோட் பண்ண முடியாததுனால ஒரு லெவல்லையும் வந்து அவங்க தனித்தனியாக வந்து பிளான் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் சென்ட்ரல் லெவல் பிளான்ஸை மட்டும்தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களே தவிர ஸ்டேட்ஸ்க்கு வந்து அவங்களோட பிளானை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நிதி இல்லை. அதே மாதிரி லோக்கல் பாடிஸோட பிளானும் பார்த்தீங்கன்னா வந்து பேப்பரில் மட்டும்தான் இருந்துச்சு. அவங்களுக்கும் வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வந்து இல்லை. இந்த ஃபெயிலியர் மூலிமா வந்து கவர்மெண்ட்டை வந்து 2 முக்கியமான கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டை வந்து கொண்டு வர வச்சுது. அதாவது 73rd 74th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டை வந்து கொண்டு வர வச்சுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து வே டு டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங். டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங்கை நோக்கி எப்படி நம்ம வந்தோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்தியா வந்து பிளான்ட் எக்கனாமியை சூஸ் பண்ணி முடிவெடுக்கும் போது 2 சேலஞ்சஸை வந்து ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஒன்று வந்து குறிப்பிட்ட டைம் ஃப்ரேமில் பிளானிங்கில் வந்து டெவலப்மெண்ட்டுக்கான அப்ஜெக்டிவ்ஸை ரியலைஸ் பண்ணுறது. ரெண்டாவது எக்கனாமிக் பிளானிங்கை வந்து டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங்காக மேக் பண்ணுறது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் சேலஞ்சை சால்வ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு சேலஞ்சை வந்து சால்வ் பண்ண முடியாது. பட் ஆனால் வந்து ஃபைனலாக வந்து பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷனுக்கு கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸை வந்து வழங்கியிருப்பாங்க. லோக்கல் பாடி பிளானிங் லெவலில் கேரளா வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருப்பாங்க. எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இந்த லோக்கல் பாடி பிளானிங்கில் சில தடைகள் வந்து இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. லைக் வந்து பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷனோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து இன்னும் ஸ்டெபிளைஸ் ஆகலைன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து என்ன டேக்ஸ்லாம் வந்து விதிக்கலாம்னு கிளியராக இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஸ்டேட் அசம்பிளிஸ் வந்து பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு பவர்ஸ் கொடுக்கறதுல வந்து காலதாமதம் ஆக்குறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸில் மக்களுக்கு அவேர்னஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஃபைனலாக வந்து பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸோட எலெக்ஷனில் வந்து காசும் செல்வாக்கும் வந்து அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. 2002 நடுவில் வந்து நியூ டெல்லியில் ஆல் இண்டியா பஞ்சாயத் அத்தியக்ஷா சம்லின்னு ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து நடத்தியிருந்திருப்பாங்க. அதில் வந்து 21 பாயிண்ட் மெமரண்டம் வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருந்துருப்பாங்க. ஜூலை 2002 வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சியோட ஆனுவல் மீட்டில் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷனுக்கு ஃபினான்ஷியல் அட்டானமியை வந்து கூடிய சீக்கிரம் கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருப்பாரு. பட் வந்து கவர்மெண்ட் மாறினதுனால அப்போ விட்டுருப்பாங்க. இப்போ இருக்கிற நித்தி ஆயோக் பார்த்தீங்கன்னா வந்து டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பிளானிங் ப்ராசஸ் வந்து ஒருங்கிணைஞ்சு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பாட்டம் அப் அப்ரோச்சை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பிளானை வந்து ஃபைனலைஸ் பண்ணுறது, அதுக்கான ஃபண்ட்ஸை கேட்கறது பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து நித்தி ஆயோகோட கவர்னிங் கவுன்சில். அதில் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஸ்டேட்ஸ் யூனியன் டெரிட்டரிஸோட சிஎம் வந்து இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து காமன் நேஷனல் அஜெண்டாவுக்கு ஒர்க் பண்ணுற விதமாக வந்து டீம் இந்தியா ஐடியாவை வந்து ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க. ஃபைனலாக வந்து கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசமை வந்து ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து 2015 சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட்ஸுக்கு தேவைப்படுற ஃபண்ட்ஸ் ரிலேட்டடாக வந்து சில சேஞ்சஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து சென்ட்ரல் டாக்ஸஸ்ல இருந்து 42% ஷேரை வந்து ஸ்டேட்ஸ்க்கு வந்து கொடுக்கறதா சொல்லியிருப்பாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேட்ஸ் வந்து அவங்களோட ஸ்டேட் பிளான்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு சென்டர் வந்து லோன் கொடுக்கறது, ஃபண்ட்ஸ் வந்து கொடுக்கறதா சொல்லியிருப்பாங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா வந்து ஜிஎஸ்டியோட நியூ டேக்ஸ் மூலியமா வந்து ஸ்டேட்ஸ்க்கு வந்து அதிகமான டேக்ஸ் வரும்போது அவங்களோட ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டி வந்து அதிகமாகும்னு சொல்லியிருப்பாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேட்ஸ் வந்து சென்ட்ரோட பர்மிஷன் இல்லாமல் அதிகமான கடன் வாங்கலாம்னு சொல்லியிருப்பாங்க, கண்ட்ரிக்கு வெளியே இருந்து கூட. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து த பிளானிங் கமிஷன் அண்ட் தி ஃபினான்ஸ் கமிஷன். நம்மளோட ஃபெடரல் பொலிட்டிக்கல் சிஸ்டமில் சென்ட்ரல் அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நிதி கட்டுப்பாட்டில் சுதந்திரம் இருக்கும். அதனால தான் வந்து அவங்களோட எக்ஸ்க்ளூசிவ் ஃபங்க்ஷன்ஸை வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியுது. அதே மாதிரி நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்லேயும் வந்து விரிவான ப்ரொவிஷனை வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஃபினான்ஸ் கமிஷனை வந்து அமைச்சு அந்த ஃபினான்ஸ் கமிஷன் வந்து சென்ட்ரல் ஸ்டேட்குள்ள ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸை வந்து பிரித்து பகிர்ந்து கொடுக்கறது ரிலேட்டடாக வந்து பிரசிடென்ட்டுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது. பட் பார்லிமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட ஃபங்க்ஷன்ஸை வந்து கம்மியாக்கி பவர்ஸை கொடுத்துருந்துருப்பாங்க. அதாவது ஸ்டேட்ஸோட ரெவன்யூ கேப்பை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தான் சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் வந்து ஸ்டேட்ஸோட கேபிட்டல் ரிலேட்டடான இஷ்யூஸை வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஃபஸ்ட்டு ஃபினான்ஸ் கமிஷனை வந்து அமைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் பாடியான பிளானிங் கமிஷனை வந்து அமைச்சிருப்பாங்க. சென்டர் வந்து டெவலப்மெண்ட் ஒர்க்ஸ்க்காக ஸ்டேட்ஸுக்கு கொடுக்குற கிராண்ட்ஸ், லோன்ஸ் எல்லாமே வந்து பிளானிங் கமிஷனோட ரெக்கமெண்டேஷனை டிபெண்ட் பண்ணி தான் இருந்துச்சு. அதுக்கு தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து கான்ஸ்டிடியூஷனல் பாடியான ஃபினான்ஸ் கமிஷனை வந்து நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடியான பிளானிங் கமிஷனை வந்து மறைச்சிடுச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. 1990s சில மேஜர் ஈவெண்ட்ஸ்னால வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டெவலப்மெண்ட் ப்ராசஸில் ஸ்டேட்ஸோட ரோல் ரிலேட்டடான அவங்களோட மைண்ட் செட்டை வந்து மாற்றி இருந்திருப்பாங்க.
ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் ப்ராசஸ் வந்து 1991-92 வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 73rd 74th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலிமா வந்து பார்ட்டிசிபேட்டரி பிளானிங் வந்து கட்டாயமாக்கப்பட்டிருக்கும். தேர்ட் பார்த்தீங்கன்னா வந்து கூட்டணி ஆட்சி வந்து அமைக்கிறது வந்து அதிகமாக ஆரம்பிச்சுது. ஃபோர்த் பார்த்தீங்கன்னா வந்து 10th ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன், அப்புறம் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலியமா வந்து ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் ஆஃப் டெவல்யூஷனை வந்து 1995 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. லைக் வந்து சென்ட்ரல் டேக்ஸ்ல இருந்து இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஸ்டேட்ஸ்க்கு கொடுக்கணுன்றது மாதிரி ரிலேட்டடாக. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து டேக்ஸ் ரிஃபார்ம்ஸ், அக்ரிகல்ச்சரில் டெவலப்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பென்ஷன்லாம் வந்து நடந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பார்லிமெண்ட்டில் ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் வந்து 2003 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது மூலிமா வந்து ஸ்டேட்ஸ் வந்து அவங்களோட ஸ்டேட்ஸில் ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்டை கொண்டு வந்திருந்தாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்மிஷன் இல்லாமையே வந்து ஸ்டேட்ஸ் வந்து அவங்களோட பிளானை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு, மார்க்கெட் பாரோயிங்ஸ் பண்ணுறதுக்கு வந்து பவர் கொடுத்துருந்துருப்பாங்க. 2015 ஜான்வரியில் வந்து நித்தி ஆயோக் வந்து பிளானிங் கமிஷனுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. இது மூலிமா வந்து ஃபினான்ஸ் கமிஷனுக்கும் பிளானிங் கமிஷனுக்கும் இருக்கிற கம்பேரிசன் வந்து முடிவுக்கு வந்துச்சு. நித்தி ஆயோகை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்ஸ் வந்து ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருப்பாங்க டெவலப்மெண்ட் பிளானிங்கோட ஃபண்ட் அலோகேஷனில். அதனால தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நித்தி ஆயோகை சென்டரில் இருக்கிற ஸ்டேட்ஸோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு கூப்பிட்டுருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து கிரிட்டிக்கல் எவாலுவேஷன். பிளானிங்கை கொண்டு வந்ததுலேருந்து என்னென்ன கிரிட்டிசிசம்லாம் வந்து வந்துச்சுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து லேக் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ் இன் பிளானிங். தொலைநோக்கு பார்வையோட லாங் டேர்ம் கோலை வச்சு பிளானிங் பண்ணுறது கம்மியாக இருந்துச்சு. அதே மாதிரி ஆல்ரெடி இருக்கிற டேட்டாஸை வச்சு எவாலுவேட் பண்ணி பிளான் பண்ணுறது வந்து கம்மியாக இருந்துச்சு. செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரீஜனல் லெவலில் பேலன்ஸ்டு க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து இல்லாமல் இருந்துச்சு. தேர்டு பார்த்தீங்கன்னா வந்து ஹைலி சென்ட்ரலைஸ்டு நேச்சர் ஆஃப் பிளானிங் வந்து அதிகமாக சென்ட்ரலைஸ்டாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. பட் வந்து 73rd 74th அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறமா வந்து டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங்கை நோக்கி போயிருப்போம். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவோட பிளானிங்கில் அதிகமாக கேபிட்டல் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஃபேவராக இருந்துச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ப்ரொடக்ஷன் பண்ணி அவுட்புட் கொண்டு வரதுக்கு, மிஷின்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்பட்டிருக்கும். இதனால் வந்து வேலைவாய்ப்பு வந்து கம்மியாக இருந்திருக்கும். அதனால் லேபர் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து ஃபேவராக பிளானிங் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஃபிஃப்த் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸசிவ் எம்ஃபசிஸ் ஆன் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ். பிளானிங்கில் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ்க்கு தப்பான வழியில் வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. இதனால் வந்து நிறைய லாஸ் வந்திருக்கும். டிமாண்ட் அண்ட் சப்ளையில் வந்து கேப் ஏற்பட்டிருக்கும். சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா வந்து அக்ரிகல்ச்சர் ஓவர் ஷேடோட் பை தி இண்டஸ்ட்ரி. அக்ரிகல்ச்சரை விட இண்டஸ்ட்ரிக்கு வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துருந்துருப்பாங்க. செவன்த் பார்த்தீங்கன்னா வந்து ஃபால்ட்டி இண்டஸ்ட்ரியல் லொக்கேஷன் பாலிசி. பேக்வர்ட் ரீஜன்ஸில், அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன், கம்யூனிகேஷன், சீப் லேபர்ஸ்லாம் கிடைக்காத இடத்துல வந்து இண்டஸ்ட்ரியை வந்து அமைச்சிருப்பாங்க. எயித்து பார்த்தீங்கன்னா வந்து ராங் ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜி. தப்பான ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து பொலிட்டைசேஷன் ஆஃப் தி பிளானிங் ப்ராசஸ். பிளானிங் ப்ராசஸில் அரசியலோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகமாக இருந்திருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பிளானிங் இன் இந்தியாவோட பார்ட் 3 பார்க்கலாம். தேங்க்யூ.